Taste the Daily. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே வெய்யலூர் கிராமத்தில் உள்ள பொதுக்குளம் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக சரியான பராமரிப்பு இல்லாமல் தண்ணீர் முழுமையாக இருந்தும் ஆகாய தாமரைகளால் மூடி கிடப்பதால் யாரும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. விடியாத மாடல் ஸ்டாலின் அரசு நீர்நிலைகளை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வயலுக்கு செல்லும் வாய்க்கால் கரை சாலையை அமைக்க கருங்கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் பணிகள் நடைபெறாததால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். செட்டித்தாங்கல் கிராமத்தில் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட பாசன வாய்க்காலுக்கு செல்லும் ஒரு வழிபாதை சரிவர சீரமைக்காமல் விவசாயிகள் கடும் இன்னலுக்குள்ளாகியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் வாய்க்கால் கரை சாலையை தரமாக அமைக்க ஓராண்டுக்கு முன் கொட்டப்பட்ட கருங்கற்கள் அப்படியே கிடப்பதால் விவசாயிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய கழிவறைகள் இல்லாததால் வயதான பெண் பயணிகள் பரிதவித்து வருகின்றனர். தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் கடமைக்காக மட்டுமே சில கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தண்ணீர் வசதி இல்லாமல் திறந்த வெளியில் உடல் உபாதைகளை வெளியேற்றும் அவலம் இருந்து வருகிறது. எனவே உடனடியாக போதிய கழிவறைகள், குடிநீர், நிழற்குடை போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒப்புளியப்பன் கோயிலில் தை மாத திருவோணத்தையொட்டி தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வண்ணப்பட்டு வஸ்திரங்களாலும் பல மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெருமாள் பொன்னப்பரும் பூமி தேவி தாயாரும் ஜொலிக்கும் தெப்பத்தில் எழுந்தருளி கோயில் திருக்குளத்தில் உலா வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே சாலையோரங்களில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் காரணமாக பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாரவாரிக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலை ஓரங்களில் குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதோடு ஆங்காங்கே இறைச்சி கழிவுகள் மற்றும் உணவுப் பொருட்களை வீசிச் செல்வதால் அங்கு வரும் தெருநாய்கள் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்துவதாகவும், கால்வாய் சேதமடைந்து கழிவுநீர் செல்ல வழி இல்லாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் விடியாத ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரி மண் கடத்திய போது சிறைப்பிடித்த லாரியை திமுக பிரமுகர்களின் தலையீட்டால் போலீசார் இரவோடு இரவாக விடுவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முனுக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியில் போலூர் முன்னாள் திமுக சேர்மன் சாந்தியின் கணவரான திமுக பிரமுகர் பெருமாள் மற்றும் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒப்பந்ததாரருமான பிரேம் ஆகியோர் மண் கடத்தலில் ஈடுபட்டனர். இதையடுத்து லாரியை சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் போலீசார் லாரியை விடுவித்துள்ளனர். இதை அறிந்த கிராம மக்கள் திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் திமுகவினரின் கைக்கூலியாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் மக்கள் நலன் என்ற பெயரில் 75 லட்சம் ரூபாய் செலவில் உழவர் சந்தை கட்டித் திறந்த அரசு அதை முறையாக செயல்படுத்தவும் பராமரிக்கவும் தவறியுள்ளது. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் உழவர் சந்தை பெயரளவுக்கு மட்டுமே இயங்குவது நிர்வாக திறனற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்படுத்தாத கட்டிடத்தை தினமும் திறந்து வைத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதுடன் உண்மையான விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த உழவர் சந்தையின் தற்போதைய நிலைக்கு சம்பந்தப்பட்ட துறையும் அரசுமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பழமையான பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கும்பிடிப்பேட்டை பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தின் போது மழைநீர் தேங்கும் குளம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் 5 அடி நீளமுள்ள பீரங்கி தோட்டா கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு விரிவான விசாரணை நடைபெறும் நிலையில் 2ஆம் உலகப் போரில் பீரங்கி மூலம் வீசப்பட்ட தோட்டா வெடிக்காமல் பூமியில் புதையுண்டு இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே ரயில்வே தண்டவாளம் பக்கவாட்டில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தற்போது ரயிலின் வேகத்தை அதிகரிப்பதால் மேலமாங்கவனத்தில் தண்டவாளங்களின் பக்கவாட்டு பகுதிகளில் தடுப்பு சுவர் எழுப்பி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தடுப்பு சுவர் கட்டும் பணியினை கைவிட வேண்டும், இல்லையென்றால் ரயில்வே பாதையை கடக்க மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று திருச்சி மத்திய ரயில்வே மேலாளரிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்க நிறைய ரயில் ட்ராக் இருக்கிறதுனால இங்க ஏற்கனவே பாதை இருந்தது. அந்த பாதையை இப்ப அடைச்சிட்டாங்க. இப்ப எங்களால இந்த தாண்டி இந்த சைடு போய் விவசாயம் பண்ணணும். ஒரு 500 ஏக்கர் இருக்கு.
நாங்கள் ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தாண்ட வந்து. இப்போ நீங்கள் வந்து இங்கே 2 சைட்லையும் வந்து சுற்றுச்சுவர் வந்து எழுப்புறாங்க. அந்த சுற்றுச்சுவர்னால எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. அடிப்படை வசதியான ஒரு விவசாயமே எங்களால் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கும் போது நீங்கள் இதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணி தரணும். சுற்றுச்சுவர் ஏற்படுத்துனாங்கன்னா நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். எங்களுக்கு வேற எந்த விதமான வழியும் கிடையாது. ஒன் வே தான், எங்களுக்கு அந்த பக்கம் வழியே கிடையாது. அதனால இந்த பாதைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க.